ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரோமோ 1ல் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம எப்பயும் பார்ப்போம். ஸோ அதுவும் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய ப்ரோமோ 9 மணிக்கு ஷார்ப்பாக அவருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போன வட்டம் நிறையா சொன்னோம் நம்ம, பட் நிறையா அவர் விட்டுட்டார். கனி மேட்ரு டிஸ்கஸ் பண்ணப்படலை, கெமி மேட்ரு டிஸ்கஸ் பண்ணப்படலை, அப்படியே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த வட்டம் என்ன நடக்க போகுது விஜய் சேதுபதி எபிசோடில் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் எவ்வளோ கவர் பண்ணுறாரு, எவ்வளோ கவர் பண்ணல அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் நான் சில விஷயங்களை விட்டு போயிருந்தா கூட என்னென்ன விட்டு போனேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே எஃப்ஜே அப்படின்ற ஒரு மெகா ஆட்டிடியூட் பர்சன் உள்ளே ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிரிஞ்சி பையன். ஓகே, அவன் இந்த பார்வதி கிட்ட பயங்கரமாக வார்த்தைகள் விட்டது, அப்புறம் சாவடிச்சுன்னு அதெல்லாம் சொல்கிறது எல்லாமே ஈக்குவல் பண்ணிட்டு போயிட்டார் விஜய் சேதுபதி. நீங்கள் சொன்னதும் கமருதீன் சொன்னதும் திவாகர் சொன்னதும் ஒன்றுன்ட்டு. அப்போ இப்போ பார்த்துருப்பார் அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஆட்டிடியூடுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும் அவனோட ஆட்டிடியூடானா, அப்போ தான் அடங்குவான். இல்லை இன்னும் ஆட விடுவோம் அப்படின்ற மாதிரி ஆட விட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ எஃப்ஜே அவரோட ஆட்டிடியூடுக்கு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங், ஒரு ரோஸ்ட் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சரியா? அப்புறம் அந்த லவ் கண்டென்ட் சும்மாவே பார்த்தீங்கன்னா இந்த உட்கார்றது, அது இவனை கூட நீங்கள் விட்டுருங்க. அடுத்து நான் சொல்ல போகிற பேர் தான் ரொம்ப முக்கியமான பேர், ஆதிரை. ஓகே, ஆதிரை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸையும் மதிக்கலை, விஜய் சேதுபதியும் மதிக்கலை. ஸோ ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவளை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவளுக்கு எஃப்ஜே மட்டும் தான் தெரியுது. டீலக்ஸ் ஹவுஸில் போட்டால் கூட பிக் பாஸ் ஹவுஸில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் பிரேக் அவன் மேலே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆதிரை ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட், களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதை பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து கனியோடைய அந்த உப்பு இஷ்யூ, கனியோடைய ரூல் பிரேக், அதாவது கிச்சனில் அவங்க சமைக்கக்கூடாது, கிச்சனில் அவங்க இல்லை, அப்படி மீறி அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை ஒழுங்காக வார்ன் பண்ணுவாரா? ஏன்னா கனியை அவங்க மதிக்க, அதாவது அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாரா? கனியோடைய இஷ்யூ, கனி பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவாரா? கனிக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம இது ஆனதுக்கு, கேப்டன் ஆனதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஜெயிச்சு அவர் இருந்தாலும் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவார். ஆனால் கனியோடைய இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணப்படுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அது நடக்குமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் நிறைய இஷ்யூஸ் இருக்குது கனிக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணுங்கிறது எல்லாருடைய எண்ணமும். சரியா? இந்த வாரத்துக்கான விஷயம் தான் சொல்கிறேன் நான். போன வாரம் கூட நீங்கள் வேண்டாம், இந்த வாரத்துக்கான இஷ்யூ தான் நான் சொல்கிறேன். ரூல் பிரேக் பண்ணது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த டீலக்ஸ் ஹவுஸ்னால் என்ன ரூலு, பிக் பாஸ் ஹவுஸ்னால் என்ன ரூல் அப்படிங்கிறத போனோட்ட படித்தே காமிச்சார் விஜய் சேதுபதி. அதுபடி இது நடந்தாங்களான்னா நடக்கலை. அதை சூடாக உரைக்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி சொல்லணும், ரூல்ஸ் புக்கை படிங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார்ல, அதே மாதிரியே ரூல்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்கடா தலையில் அடித்து நம்ம பேசுகிறோம். ஆனாலும் ரூல்ஸ் புக்கை மதிக்கவே மாட்டானுங்க. அதனுடைய இம்பேக்ட் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி கொடுக்க போகிறார் அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில. அதை புரிய வைக்கணும் இவங்களுக்கு, இந்த மரமண்டைகளுக்கு அப்படிங்கிறது. ஸோ அது ஒன்று. டாஸ்கோடைய புரிதல் இல்லை அப்படிங்கிறத பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கம் போல் பார்வதி அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் கொஸ்டின் பண்ணுவாரா, இல்லை டாஸ்க் வச்சு அவங்கள பொறி போட போகிறாரா அப்படிங்கிறது தெரில. பார்வதி வில் பி அன் ஈஸி டார்கெட் ஃபார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. அடுத்து சபரியோடைய ஃபேக்னஸ், இது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணப்படாது. பட் இருந்தாலும் அவர் ஒரு வார்னிங் பெல் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி குரூப்பிசம், இந்த வீட்டில் குரூப்பிசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய டெக்னிக்ஸ் என்ன, எப்படி உடைக்க போகிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் துஷாரோடைய கேப்டன்சி கேடு கட்டத்தனமாக பண்ணால் அதை பற்றி கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு வார்னிங். இப்போ இன்னமும் திருதலை சுற்றிட்டு தான் கிடக்கான் அப்படிங்கிறப்ப ஒரு ஹெவி வார்னிங் பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அரோராவோடைய ரோஸ்ட். அவன் என்னமோ மாடலிங் வந்த மாதிரி ஜாலியாக அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன, அந்த கான்டென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறாக போயிட்டுருக்கு, அந்த கான்டென்ட் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் நைட்டில் இந்த மாதிரி நிறைய இருக்குது, ரூல் பிரேக்கு அப்படி இப்படின்ட்டு.
இதெல்லாம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, வேறு என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் சில விஷயங்கள் தோணி இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஒன்றில் கவர் பண்ண வேண்டியது. உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்தது சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.